வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:52, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி இன்று பிற்பகல் 1:53 வரை, பௌர்ணமி பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று இரவு 8:59 வரை, கேட்டை பின்பு மூலம், யோகம் இன்று இரவு 8:59 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:59 வரை, பரணி பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களே, எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும், மனதில் தன்னம்பிக்கை உருவாகும், புதுவிதமான முயற்சிகள் கைகூடும், தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், அலைச்சல்களினால் லாபமான நிலை உண்டாகும், மனதில் மாற்றங்கள் ஏற்படும், அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அஸ்வினி நினைத்தது நிறைவேறும், பரணி ஆதரவுகள் கூடும், கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும், மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும், நட்புகள் மேலோங்கும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, மென்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். ரோகிணி வளர்ச்சிகள் கூடும், மிருகசிருஷம் மேன்மைகள் ஏற்படும். மிதுனராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும், அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும், தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, பணியில் லாபமான நிலை உருவாகும், மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், வேகமாகவும் செயல்படுவீர்கள், ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மிருகசிருஷம் நிதானம் தேவை, திருவாதிரை சிந்தனைகள் கூடும், புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கூடும். கடகராசி நேயர்களை, எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும், சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள், பணியில் மாற்றங்கள் உருவாகும், அனுபவங்கள் அதிகமாகும், மற்றவர்களிடம் நிதானமாக செயல்படவும், மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும், பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், புனர்பூசம் சேமிப்புகள் கூடும், பூசம் நிதானம் தேவை, ஆயில்யம் அலைச்சல்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களை, நினைத்த காரியம் நிறைவேறும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், லாபங்கள் கூடும், வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள், வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள், உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும், சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், மகம் நினைத்தது நிறைவேறும், பூரம் வளமான நாள். உத்திரம் கௌரவங்கள் கூடும். கன்னிராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், பணியில் லாபமான நிலை ஏற்படும், எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள், யோசித்து செயல்படவும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், நினைத்த காரியம் நிறைவேறும், மேன்மையான நிலை ஏற்படும், ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள், பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், உத்திரம் நினைத்தது நிறைவேறும், ஹஸ்தம் யோசித்து செயல்படவும், சித்திரை வளர்ச்சிகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், லாபங்கள் கூடும், தொழிலில் அனுகூலங்கள் உண்டாகும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், சித்திரை மகிழ்ச்சிகள் கூடும், சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், விசாகம் நினைத்தது நிறைவேறும். விருச்சிகராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, நிதானமாக செயல்படவும், மன அமைதியுடனும் செயல்படுவீர்கள், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், விசாகம் மாற்றங்கள் கிடைக்கும், அனுஷ்யம் நட்புகள் மேலோங்கும், கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே,
சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கௌரவங்கள் அதிகமாகும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் சந்தர்ப்பங்கள் கூடும். போராடம் நெருக்கம் உண்டாகும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பூர்வீக சொத்துக்களினால் மாற்றங்கள் வந்து நீங்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் நிம்மதி கிடைக்கும். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். கும்பராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். ஆர்வமான நிலை உண்டாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். சதயம் வருமானம் கூடும். புரட்டாதி யோசித்து செயல்படவும். மீனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கூடும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். சொந்த பந்தங்களிடம் ஆதரவான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த திடீர் செலவுகள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். புரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.